கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 54 அதிகாரம் 8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிற எல்லா சம்பவங்களும் மாயையானவைகள். ஆனால் தேவன் தருகிற வார்த்தை, தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை ஒரு நாள் மாறாது. ஏனென்றால் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அந்த போதும் என்ற வார்த்தை நமக்கும் நம் சந்ததிக்கும் போதுமானதாகவே இருக்கிறது. அந்த நித்திய கிருபையுடன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவராகவே, நம்மை நடத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தின் முற்பகுதியிலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று சொல்கிறார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று நம்மை பார்த்த தேவன் சொல்கிறார். தேவன் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிற அந்த வேளையில்தான் நாம் அநேக பாடுகள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய், பலவீனங்கள் வழியாய் கடந்து செல்ல நேரிடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கிற பாவங்கள் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்ள அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் நமக்கு நித்திய பிதாவாய், நித்திய கண்மலையாய், நித்திய யெகோவாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் அடியேனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று அபயமிடுகிறார். தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பாரானால் நாம் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பானவர்களாய் இருப்போம். நாம் தேவ சமூகத்திலே பிரவேசிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நாம் உணராவிட்டால், தேவ சத்தம் நமக்கு கேட்கப்படாவிட்டால், தெய்வ தொடுதலை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டால் நாம் அனுபவிக்கிற வேதனைகள் அநேகம். ஆனால் தேவன் தம்முடைய முகத்தை மறையாதபடி தம்முடைய இரக்கமான கிருபையினாலே, நித்திய கிருபையினாலே நமக்கு ஒவ்வொரு நாளும் இறங்குகிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தெய்வ சமூகத்திற்கு நாம் போனாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவன் நமக்குண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பியிரு, கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் ஒன்று உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிற நல்ல தேவன். நாம் நன்மைகளை தொடர வேண்டியதில்லை, நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறதாகவே இருக்கிறது. ஆகவே தான் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் நம்பினவர்கள் கைவிடலாம், நாம் நம்பியிருந்த காரியங்கள் ஒருவேளை நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நித்திய வெளிச்சமான தேவன், நித்திய ஜீவனை தருகிற நல்ல தேவன், நமக்கு நித்திய சுதந்திரத்தை தருகிற தேவன். இதனாலே நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போவதாக. கர்த்தர் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஆண்டவரே எங்களை வைத்து பாதுகாக்கிற நல்ல தேவன், எங்களை நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் கர்த்தாவே, இந்த நாளும் உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளிலே பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி நீர் உடைய ரட்சிப்பிலை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து செல்வதாக தாழ்த்துகிறோம். மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.